ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா செங்கல்பேட் மாவட்டத்தில் ஒரு நல்ல பண்ணை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நல்ல ரெட் சாயில் மண்ணுங்க, புஞ்சல் லேண்டு. ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் ஹவுஸு பண்ணை நிலம் தாங்க ஃபார்ம் லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸோ காமிச்சிருக்கோம் பாருங்கள், நல்ல சூப்பரான லேண்டுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நியர்பைலே ஒரு லேண்டு வேணும், அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாக இருக்கணும், வித் மரத்தோடு இருக்கணும், ஃபார்ம் லேண்டாக இருக்கணும், நல்ல ரெட் சாயில் மண்ணாக இருக்கணும், பைபாஸ் டச்லேயே இருக்கணும். நான் இப்போதைக்கு லேண்டு வாங்கி வச்சேன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் ஒரு நல்ல ரேட்டு போகணும், எனக்கு டபுள் இல்லை ட்ரிபிள் ஆகணும் 2-3 வருஷத்துலேயே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டை சூஸ் பண்ணலாங்க. மண் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல சூப்பரான ரெட் சாயிலான மண்ணுங்க உங்களுக்கு. ஸோ லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட்டில் தாங்க இருக்குது. டோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 18 ஏக்கருங்க, உங்களுக்கு 18 ஏக்கருங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து லேண்டில் தாங்க கவர் ஆகும். நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து ஒரு 38 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 40 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பரத்துலேருந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 14 மினிட்ஸில், ½ அன் ஹவர்லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15 to 20 நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸ்டேட் பைபாஸ் டச்லேயே தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. NH GST நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 10 to 11 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 11 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GST NH பைபாஸ் இருக்குங்க. ஸ்டேட் பைபாஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட் பைபாஸ் வந்து நல்ல பெரிய ரோடுங்க, உங்களுக்கு ஒரு 80 அடி 100 அடி ரோடு வரும். ஸ்டேட் பைபாஸ் டச்லேயே தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோங்க. லேண்டு வந்து ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. சாயிலும் வந்து நல்ல சூப்பரான சாயிலுங்க. நீங்கள் எது போட்டாலும் இந்த லேண்டில் வந்து நல்ல சூப்பராக வரும் உங்களுக்கு. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, தேக்கு மரம், ஸோ அது மாதிரி இருக்குங்க. நீங்கள் மரத்தோடு வேணுனாலும் மரத்தோடு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மரம் வேணாம், ஜஸ்ட் லேண்டு மட்டும் தாங்க, நானே வந்து எல்லாம் பிளான் பண்ணிக்கிறேன், மரம் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்னென்ன மரம்லாம் சூட் ஆகுமோ அது மாதிரி நான் வச்சுக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் எம்டி லேண்டாக வேணுனாலும் லேண்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லை மரத்தோடு வேணும்னு நினச்சிங்கனாலும் மரத்தோடு எடுத்துக்கலாங்க, உங்களோட ஆப்ஷன் தான். எல்லாமே காய்க்கிற மாமரங்க உங்களுக்கு. தென்னை மரமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மரம்லாம் காய்க்கிற மரம் இருக்கும். மீதி வந்து இப்போ தான் வச்சுருக்கோம். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் மரம். தென்னை மரம் கொஞ்சம் மரம் வந்து காய்க்கிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகுங்க. மாமரம்லாம் எல்லாமே காய்ப்பில் இருக்குங்க. ஒரு 4-5 வெரைட்டி மாமரம் எல்லாமே இருக்குது. நல்லா தள்ளி தள்ளி தான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வைக்காமல் ஒரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா கேப் வந்து நல்லா கொஞ்சம் விட்டு தாங்க, நல்லா தள்ளி தள்ளி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ புஞ்ச லேண்டுங்க, நல்ல ரெட் சாயிலான லேண்டு, சிங்கிள் ஓனருங்க. டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிக்னேச்சர் தான் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான உங்களுக்கு லேண்டு வந்து ஃபுல்லாமே ட்ரோன் வியூவில், நார்மல் கேமில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ கேப் விட்டு வச்சுருக்காங்க. நடுவில் நீங்கள் ஏதாவது பயிர் வேணாலும் பயிரும் பண்ணிக்கலாங்க. ஸோ சென்டரில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ஏதாவது மரம் வந்து பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு எந்த மரம் பிடிக்குமோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இல்லை பயிர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
வேணாலும் பயிரும் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி வித் ரெரா அப்ரூவ்டோடு இருக்குங்க. ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து நீங்கள் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிக்கும் போய்க்கலாம். ஸோ நம்ம லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுக்கும் வந்து எலிஜிபிள் ஆகுங்க. ஏன்னா டிடிசிபி வித் ரெரா அப்ரூவ்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக பேங்க் லோனுக்கு வந்து சேங்ஷன் ஆகும். ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டிங்க, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 2 லட்சம் தான் இருக்குது, ஒரு 3 லட்சம் தான் இருக்குது, இல்லை ஒரு 5 லட்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு நல்ல லேண்டாக இருந்தால் சொல்லுங்கள். நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு சம்பாரித்து ஒரு அமௌண்ட் வச்சுருக்கேன், ஒரு 3 லட்சம் என் கையில் இருக்குது, இல்லை ஒரு 5 லட்சம் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு என்னோடய குழந்தைக்காக நான் வந்து ஒரு லேண்டு வாங்கி வைக்கணும், ஒரு நல்ல ரேட்டு போகணும், அதுவும் மரத்தோட ஃபார்ம் லேண்டு மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பேட்டில் நியர்பைலே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தாங்க வரும். ரயில்வே ஸ்டேஷன்லாம் நியர்பைலே வந்துடும் உங்களுக்கு. எனி டைம் பஸ் போகிற ரூட்டுங்க. நம்ம லேண்ட் அண்ட் ஸ்டேட் பைபாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போகிற ரூட்டு உங்களுக்கு. 15 நிமிஷத்துக்கு எனி டைம் பஸ் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு. நம்ம ரோடோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ஒரு 80 அடி ரோடுங்க. நம்ம சைட்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி 30 அடி தார் ரோடு போட்டிருக்கோம். 14 feet 13 feet பார்த்தீங்கன்னா 40 அடி 30 அடி நல்ல பெரிய வைட் ரோடாக தார் ரோடு இருக்குங்க உங்களுக்கு. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது, 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 1200 இருக்குது, 1500 இருக்குது, 2000, 5000, 10,000, 5000. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாங்க. மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380, 390, 400 அது மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வருவாங்க. மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 380லேருந்து இருக்குது, 380லேருந்து இருக்குது. ஸோ 380, 390, 400. ஸோ அது மாதிரி வருங்க. 10,000 ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 லட்ச ரூபா வருங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் லேண்டாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஒரு 6,000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு 8,000 அது மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பராக பெரிய ஏரியாவாக வந்துடும் உங்களுக்கு. அதுவும் மரத்தோட மாமரம் தென்னை மரம் அது மாதிரி சேர்ந்து வந்துடும். இல்லை எனக்கு ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபீட் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2,000 எடுத்துக்கலாம், இல்லை 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி இந்த லேண்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 3-4 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பஜார் டவுன் இருக்குது உங்களுக்கு. அந்த பஜார் டவுனில் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், ஆர்டி ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ வில்லேஜுக்கும் அந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வில்லேஜ் இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்னை பீப்புள், சென்னை பார்ட்டி எல்லாருமே வாங்கி அதுவும் ஒரு 10,000 5,000 ஸ்கொயர் ஃபீட் நல்ல பெரிய பெரிய இடமா வாங்கி ஃபென்சிங் போட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டு மாதிரி டெவலப் பண்ணி வீடு கட்டி இங்கேயே வந்து ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கும் வந்து நிறைய வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே சென்னை பீப்புள் தாங்க வாங்கியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. நம்ம லேண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குங்க. பார்க்கு, ஸ்விம்மிங் பூலு, க்ளப் ஹவுஸு, தேட்டரு அது மாதிரி வெரைட்டியாக வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு பார்க்கு, ஸ்விம்மிங் பூல் அது மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி வந்து தேட்டரு, க்ளப் ஹவுஸ் அது மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மண் எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல சூப்பரான மண்ணுங்க. நிறைய பீஸ் வந்து எல்லாம் வந்து பார்க்குறாங்க, அப்பயே வந்து அட்வான்ஸ் கட்டுறாங்க. சைட் விசிட் அப்போயே பார்க்க வராங்க, அப்போயே அட்வான்ஸ் கட்டி பிளாக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாளே முடிச்சிடுறாங்க. ஸோ நீங்களும் இந்த சைட்டை வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வாட்டி நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல சூப்பரான லேண்டுங்க. அப்படி சைட் விசிட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, கால் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை வாய்ஸ் மெசேஜ், நார்மல் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கால் எடுக்க முடியாமல் போயிருக்கோம். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கால் பண்ணிடுறோம், மெசேஜ் பண்ணிடுறோங்க. டீட்டெயிலாக கிளியராக காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. ஃபென்சிங் வித் காம்பவுண்ட் வால் இருக்குங்க. காம்பவுண்ட் வால் ஃபென்சிங்கு ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. கேட் இருக்குது உங்களுக்கு. நல்ல பெரிய கேட்டு வித் என்ட்ரன்ஸோடு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து
பனை மரமும் இருக்குது, தென்னை மரம், மாமரம், தேக்கு மரம், இது மாதிரி கலந்து எல்லாமே இருக்குங்க. எம்டி லேண்டாகவும் இருக்குது. வெறும் லேண்டு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை மரத்தோடையும் எடுத்துக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தாங்க. பாருங்கள், ஓகேனா கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பேட் தாலுகா நியர்பைலே தாங்க இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சென்னைக்கு நியர்பையில் யாரும் லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக அந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணாலும் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி, அதுவும் அப்ரூவ்டோட நல்ல ஒரு ஸ்டேட் பைபாஸ் டச்சிலேயே வில்லேஜ் நியர்பை டவுன் நியர்பைலே சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், ஓகேனா நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம பேசிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ